இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் 2 திருவசனம். நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அத்தனாசியூஸ் ஆயரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் மன்றாடி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம் ஆத்துமா இயேசுவை துதிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு அவரின் பரிசுத்த பெயரை போற்ற வேண்டும். அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாமல் நாம் வாழ வேண்டும். அப்படியாய் நன்றி மறவாத பிள்ளைகளாய் நாம் வாழும்போது இயேசு நம்மேல் நினைவாயிருப்பார். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாதெனில், நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள் என்கிறது. இது பவுல் நமக்காக எழுதியிருக்கிற ஒரு பெரிய ஆலோசனை. இன்றைய உலகம் எப்படியானது, அதில் வாழ்பவர்கள் எப்படியானவர்கள் என்பதை அன்றே பவுல் எழுதி வைத்து விட்டார். நீங்கள் வாழ்கின்ற, உங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற இந்த உலகம் நெறிகெட்டுதான் இருக்கும், சீரழிந்துதான் காணப்படும். அப்படியான மக்கள்தான் அநேகர் உங்களை சுற்றி இருப்பார்கள், வேலை செய்வார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில்தான் நீங்கள் குற்றம் செய்யாமல், கபடு இல்லாமல் இயேசுவின் மாசற்ற குழந்தைகளாக வாழ வேண்டுமாம். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நண்பர்களே. பாவத்திலிருந்து நம் உடலையும் உள்ளத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இயேசுவின் துணை வேண்டும். அவரிடம் கேட்க வேண்டும். உமது சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உமது குணங்களை கொண்டு வாழ்ந்து எங்கள் கற்பையும் அறத்தையும் காக்க உதவும் இயேசுவே என்று ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபிக்க வேண்டும். நம் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக, நல் நடத்தைக்காக ஜெபிக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். இந்த வசனத்தில் கபடு என்று ஒரு வார்த்தை உள்ளது. அது நம் ஆண்டவருக்கு அறவே பிடிக்காத வார்த்தை. இயேசு வெறுக்கும் ஒரு வார்த்தை, அது கபடு என்னும் வார்த்தை. இயேசு கூறுகிறாரே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்பதாய் அவரே சாட்சி கூறுகிறார். கபடு இல்லாத, அதாவது பொய், புரட்டு, ஏமாற்று, பித்தலாட்டம் இல்லாத தன் பிள்ளைகளை ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும். எதையும் கொண்டு நாம் முறுமுறுக்க கூடாது. கணவரிடம், குடும்பத்தார், பிள்ளைகளிடம், வேலை செய்யும் இடத்தில் தர்க்கம் செய்யாமல் இருப்பது, வருவதை ஜெபத்தோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாய் வாழ்வது. இந்த குணமானது உடனேயெல்லாம் வராது. பிராக்டிஸ் பண்ணதான் வரும். உடனே நாம் பல நேரங்களில் எதிர்த்து பேசிவிடுவோம், சண்டை போடுவிடுவோம். அமைதியாக இருப்பது என்பது it will come only by practice. சில நாட்களில் நிறைய வேலை வரும்போது நாம் புலம்ப ஆரம்பிக்கின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று முறுமுறுக்கின்றோம். அது கூடாது. ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவின் அனுமதி இல்லாமல் எதுவுமே நம் வாழ்வில் சத்துரு கொண்டு வர முடியாது, நடக்காது. அதில் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க, இந்த பொருளை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இயேசு என்னை வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும். ஒவ்வொன்றையும் இயேசுவின் மகிமைக்காய் நாம் செய்ய வேண்டும். கெட்ட வார்த்தைகளை யாராவது உங்களிடம் பேசி சண்டையிடுவார்களானால் கூடவே பேசாதீர்கள். சற்றே ஒரு 5 minutes பொறுமையாய் இருங்கள். முடியவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். அந்த சூழ்நிலைக்காக ஜெபியுங்கள். அந்த மனிதருக்காக ஜெபியுங்கள். அந்த கெட்ட மனிதர் மாற வேண்டும் என்பதற்காக மன்றாடுங்கள். உங்கள் பொறுமையை, நீங்கள் கடைபிடிக்கின்ற நன்னடத்தையை கண்டு இயேசு நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார், மேன்மையாய் வைப்பார். அதை அவர்கள் கண்கள் காணும்படி செய்வார்.
ஜெபிக்கலாமா? இயேசுவே, குற்றமற்ற, கபடற்ற, மாசற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து உம்மை பிரியப்படுத்த துணை செய்யும் ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.